உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் துளிர் ஐஏஎஸ் அகாடமி. நான் உங்கள் இளமுருகன். இன்னைக்கு என்ன ஒரு தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னா, எழுத்து இலக்கணத்தில் ஒரு மிக முக்கியமான தலைப்பான எழுத்துக்கள் பிறப்பிடத்தை நம்ம பார்க்க போறோம். எழுத்து பிறப்பிடம் அப்படிங்கிறது நம்ம புதிய பாட புத்தகத்தை பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்புல பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் பிறப்பிடம் மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம பழைய 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா நன்னூல் விதியோட, அதாவது ஒரு எழுத்துக்கள் எப்படி உருவாகுது அது ஓகேவா, அதுக்கான விளக்கத்தை நன்னூல் விதியோட தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம பழைய 9ஆம் வகுப்பு பாடத்திலிருந்து அந்த நன்னூல் விதியோட எழுத்துக்கள் பிறப்பிடத்தை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? முதல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எழுத்து இலக்கணத்தில் எழுத்துக்கள் பிறப்பிடத்தை பார்க்க போகிறோம். பாருங்க, இப்போ ஒரு எழுத்துக்கள், இப்போ ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்து உருவாகுது. ஆ அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆண் நான் சொன்ன உடனே நீங்கள் சொல்லிட்டீங்களா? ஆன்னு சொன்ன உடனே நீங்கள் சொல்லிட்டீங்களா? அப்போ உங்க மனசு தானே சொல்லிச்சு. அப்ப எழுத்துக்கள் அப்படிங்கிறது எங்க உருவாகுது? நம்ம மனதிலிருந்து உருவாகுதா? அப்ப எழுத்துக்கள் என்பது உயிரில் உருவாகிறது. இப்ப எழுத்துக்கள் என்பது உயிரில் உருவாகிறது. அது எப்படி வெளிவருது அப்படின்னா காற்றின் உதவியுடன் வெளிவருகிறது. அப்ப எழுத்துக்கள் என்பது உயிரில் உருவாகி காற்றின் மூலம் வெளிவருகிறது. இப்ப ஆ இ ஈ சொல்லி பார்க்கணுமா? இக்குன்னு சொல்லுங்க. கழுத்துல ஒரு ஃபீல் வருதுங்களா? இக் கழுத்துலயா நெஞ்சிலியா? இக்குன்னு சொல்றப்ப நெஞ்சில ஒரு ஃபீல் வருதா? அப்ப அதான் எழுத்துக்கள் உருவாகும் இடம். இப்ப நான் இக்குன்னு சொல்றேன், எப்படி வெளியே வந்துச்சு? என் வாய் வழியாக, ஓகேவா, உதடு, பல், நாக்கு போன்ற இந்த உறுப்புகள் வழியாக என்னால் ஒரு வார்த்தையை வெளியிட முடிஞ்சு. அப்ப எழுத்துக்கள் என்பது உயிரில் உருவாகும், அது காற்றின் உதவியுடன் வெளிவரும். ஓகேங்களா? அப்ப எழுத்து பிறப்பிடத்தை 2 டைப்பாக பிரிக்கிறோம். எழுத்து பிறப்பிடத்தை நம்ம 2 டைப்பாக பிரிக்கிறோம். பாருங்க, இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு, அதான் இங்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, எழுத்துக்கள் பிறப்பு. எழுத்துக்கள் பிறப்பு அப்படிங்கிறது மொத்தம் 2 வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்க்கறது இடப்பிறப்பு. இடப்பிறப்பு அப்படின்னா எல்லாமே பாருங்க, எழுத்துக்கள் உருவாகும் இடங்கள் தலை, மூக்கு, கழுத்து, மார்பு. புரியுதுங்களா? இடப்பிறப்பு என்னது? எழுத்துக்கள் இங்கெல்லாம் உருவாகும். தலை, மூக்கு, கழுத்து, மார்பு. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காற்றறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இடப்பிறப்பு என்ன சொல்லியிருக்கேன்? எழுத்துக்கள் உருவாகும் இடம். எதெல்லாம் சொன்னேன் பாருங்க, தலை, மூக்கு, கழுத்து, மார்பு சொன்னா பாருங்க, தலை, மூக்கு, கழுத்து, மார்பு, இங்கெல்லாம் எழுத்துக்கள் உருவாகும். புரியுதுங்களா? அப்ப இடப்பிறப்புக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா எழுத்துக்கள் உருவாகும் இடம். எழுத்துக்கள் உருவாகும் இடம். இப்ப பாருங்க, இப்ப இக்கு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், எனக்கு நெஞ்சில அந்த எழுத்து உருவாயிருச்சு, நான் எப்படி வெளிக்கொண்டாடணும்? ஓகேவா? அதுதான் என்னது? அதான் முயற்சி பிறப்பு. இப்ப எழுத்துக்கள் இந்த இக்குங்கிற வார்த்தையை சொன்னேன், அதை வெளிக்கொண்டாடணும் அப்படின்னா அப்ப அதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த முயற்சி பிறப்பு. அப்படின்னா என்னது? இது என்னது? எழுத்துக்கள் வெளிவரும் இடம். எழுத்துக்கள் வெளி வரும் இடம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னா ஒலிப்பு முறைகள் சொல்றாங்க. அப்ப எழுத்துக்கள் வெளிவரும் இடத்துக்கு பேர் முயற்சி பிறப்பு. அது மற்றொரு பேர் என்ன, ஒலிப்பு முறைகள் சொல்றாங்க. எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா எல்லாமே வாய்க்குள்ளேயே சொல்லலாம். பாருங்க, உதடு, பல், நாக்கு, அன்னம். அன்னம்னா மேல்வாய். இதெல்லாம் சொல்லலாம். உதடு, பல், நாக்கு, அதே மாதிரி மேல்வாய், அன்னம் சொல்லுவோம். பாருங்க, இதழ் அப்படின்னா உதடு, நாக்கு, பல், அன்னம்னா மேல்வாய். அப்ப எழுத்துக்கள் பிறப்பிடத்தை நம்ம 2ஆ பிரிக்கிறோம். இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. இடப்பிறப்பு அப்படின்னா எழுத்துக்கள் உருவாகும் இடம். ஓகேவா? அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா காற்றறைகள் சொல்றாங்க. எதெல்லாம் சொல்றான்? தலை, மூக்கு, கழுத்து, மார்பு. முயற்சி பிறப்பு அப்படின்னா எழுத்துக்கள் வெளிவரும் இடம். அதுக்கு இன்னொரு பெயர் ஒலிப்பு முனைகள். எதெல்லாம் சொல்ல அப்படின்னா பாருங்க, உதடு, நாக்கு, பல், அன்னம். அன்னம்னா என்னது? மேல்வாய். அப்ப கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாம் கேட்கலாம் அப்படின்னா இடப்பிறப்பில் தவறானது எது அப்படின்னு கொடுத்துட்டு மார்பு, கழுத்து, தலை, இந்த இடத்துல நாக்குன்னு கொடுக்குறாங்க. இடப்பிறப்பில் தவறானது எதுன்னு கேட்டால் எது சொல்லணும்? ஆன்சரு நாக்கு. இது மாதிரியும் கொஸ்டின்ஸ் நமக்கு கடந்த வினாவில் கேட்கப்பட்டுள்ளது. ஓகேவா? கொஞ்சம் கவனமாக பாருங்க. அதே மாதிரி முயற்சி பிறப்பில் தவறானது எது? இது உதடு, நாக்கு, பல், இந்த இடத்துல மூக்குன்னு கூட கொடுக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் இப்படியே வைக்கலாம். அப்போ எழுத்துக்கள் பிறப்பிடத்தை மொத்தம் நான் 2 டைப்பாக பிரிக்கிறேன். இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. இடப்பிறப்பு மொத்தம் 4 வகைப்படும். அதே மாதிரி முயற்சி பிறப்பும் மொத்தம் 4 வகைப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், இப்போ ஒரு எழுத்துக்கு எல்லாத்துக்கும் அணுக்கள் இருக்கிற மாதிரி ஒலிக்கும் அணுக்கள் இருக்குது. இப்போ ஒலி இருக்கா? ஒலிக்கும் ஒரு அணுக்கள் இருக்குது. இப்போ
நான் ஒரு எழுத்து சொல்கிறேன், அது உங்களுக்கு நான் ரீச் ஆகணும். எப்படி ரீச் ஆகும்னா காற்றின் மூலம் தான் அந்த எழுத்து ரீச் ஆகும். அது எப்படி ரீச் ஆகும்னா எல்லாத்துக்கும் அணுக்கள் இருக்கிற மாதிரி ஒலி சவுண்டு அதுக்கும் அணுக்கள் இருக்கு. அப்போ எழுத்து பிறப்பிற்கு அடிப்படையாக இருப்பவை அப்படின்னு எது சொல்றாங்கன்னா ஒலி அணுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படை காரணமாக அமைவது எதுனா ஒலி அணுக்கள். இதுல பாருங்க, மொழி முதல் காரணமா. மொழின்னா என்னது? மொழினா ஒரு சொல் உருவாவதற்கான காரணமாய் அணுத்திறன் சொல்றாங்க. அணுத்திறன் அப்படின்னா ஒலி அணுக்கள். அணுத்திறன் ஒலி எழுத்து சொல்றது எது? நன்னூல் விதி 58 சொல்லுது. அப்ப எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படை காரணமா இருப்பது ஒலி அணுக்கள். இது கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம் உங்களுக்கு. இப்ப இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அப்படின்னா என்ன தெளிவா பார்த்தோம். இப்ப இந்த முதல் எழுத்துக்கள் எதை சொல்லுவோம்? முதல் எழுத்துக்கள் அப்படின்னு எதை சொல்லுவோம்? முதல் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. இந்த 30 இருக்குல்ல, இந்த 30ஐயும் என்ன சொல்லுவோம்? முதல் எழுத்துக்கள் சொல்லுவோமா? இந்த முதல் எழுத்துக்கள் எவ்வாறு இடப்பிறப்பு மற்றும் முயற்சி பிறப்பில் உருவாகிறது அதுதான் நம்ம தெளிவா விதியோட பார்க்க போறோம். பழைய இப்போ புதிய பாடத்திட்டத்தில் 8ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா நன்னூல் விதி இருக்காது. நம்ம பழைய 9th புக்கில் நன்னூல் விதி இருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்தோமா, விதி வச்சு பார்த்தோமா, அதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம அடிச்சிடலாம். புரியுதுங்களா? அப்போ இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு ரெண்டுமே தெளிவாக சொன்னேன். அப்போ அந்த இடப்பிறப்பு முயற்சி பிறப்பில் முதல் எழுத்துக்கள் எப்படி உருவாகிறது அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உயிரெழுத்துக்கள். இப்போ உயிரெழுத்துக்கள் சொல்லுங்கள். ஹ ஆ இ உ உ. நல்லா அழுத்தி சொல்லுங்கள். அப்போ எங்கே உங்களுக்கு ஃபீல் ஆகுது? நான் சொல்றது இப்போ பார்க்குறது இடப்பிறப்பு. முதல் எழுத்துக்களோட இடப்பிறப்பு சொல்கிறேன், முயற்சி பிறப்பில். அதாவது தலை, மூக்கு, கழுத்து, மார்பு ஆகிய 4 இடப்பிறப்பில் இந்த எழுத்துக்கள் எங்கே உருவாகுது அதான் பார்க்க போகிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12 இ சொல்லி பாருங்க. கழுத்தில் கொஞ்சம் ஃபீல் ஆகுதா? அப்போ உயிரெழுத்துக்கள் 12ம் ஓகேவா இடப்பிறப்பாக எங்கே பிறகு அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12ம் இடப்பிறப்பாக கழுத்தில் பிறக்கும். எழுத்துக்கள் 12ம் இடப்பிறப்பாக கழுத்தில் பிறக்கும். இப்போ அடுத்தது வல்லினம், மெல்லினம், இடையினம் தனித்தனியாக பிரிச்சுக்கலாமா? அப்போ மெய்யெழுத்தை 3ஆக பிரிப்போம். வல்லினம், மெல்லினம், இடையினம் பிரிப்போமா? 6 எழுத்தாக பிரிப்போமா? இப்போ ஃபஸ்ட்டு வல்லினம் சொல்லுங்கள். இக்கு, இச்சு சொல்லுமா? ஹிட்டு, இத்து, இப்பு, இட்டு சொல்லி பாருங்க. எங்க ஃபீல் ஆகுது? ஸோ கழுத்துன்னு சொல்லாதீங்க, அது தவறான இது. இக் நல்லா அழுத்தி சொல்லுங்க. இக்கு மட்டும் சொல்லுங்க. இக் சொல்றப்ப நெஞ்சில கொஞ்சம் ஃபீல் ஆகுதா? அப்ப வல்லின எழுத்துக்கள் 6ம் எங்க பிறக்கும் அப்படின்னா மார்பில் பிறக்கும். எதை சொல்லலாம்? வல்லின எழுத்துக்கள்னா கசட, தபர, இந்த 6ம் மார்பில் பிறக்கும். இதே மெல்லின எழுத்துக்கு சொல்லுங்க. இங்கு, இஞ்சு. இந்த இஞ்சின்னு சொல்லுங்க. அதுல நமக்கு ஃபீல் ஆகும். இஞ்சுங்கிறப்ப மூக்குல ஃபீல் ஆகுதா? அப்ப மெல்லின எழுத்துக்கள் 6ம் மூக்கில் பிறக்கும். மெல்லினம் எதை சொல்லலாம் அப்படின்னா ஞனன, ஞமன. அப்ப மெல்லெழுத்துக்கள் 6ம் மூக்கில் பிறக்கும். அடுத்தது ஈ, யாரெல்லாம் வரலாம் சொல்லுவோம்னா ஈ, இர், இல், இவ், இல். ஈ அப்படிங்கிறப்ப ஈ இல்ல ஈ, யா, ஈ சொல்லுவாங்களா? ஈ அழுத்தி சொல்லுங்க. கழுத்தில் லைட்டா ஃபீல் ஆகுதா? இர், இல், இவ். அப்ப இடையின எழுத்துக்கள் 6ம் கழுத்தில் பிறக்கும். இப்ப உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தில் பிறக்கும். அதே மாதிரி கழுத்தில் என்ன பிறக்கும்? இடையின எழுத்துக்களும் இடையினம் அதுவும் கழுத்தில் பிறக்கும். அப்ப ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாமா? உயிர், இடை, கழுத்து. உயிரோட இடை கழுத்துன்னு சொல்லலாம். கழுத்தை விட்டுட்டா உயிர் போயிருமா? இப்போ உயிரின் எழுத்துக்களும் இடையின எழுத்துக்களும் இடப்பிறப்பாக கழுத்தில் பிறக்கும். மூக்கு மெல்லிசா இருக்குமா? மெல்லிய மூக்கு. அப்போ மெல்லினம் எங்கே வரும்? மூக்கில் பிறக்கும். அப்போ மெல்லிய மூக்கு நம்ம அடிச்சா உடஞ்சிருமா? அப்போ மூக்கு மெல்லிசா இருக்குமா? மெல்லிய மூக்கு. அடுத்தது இப்போ பாருங்க, இப்போ குரூப் 2 குரூப் 4 இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் லட்சக்கணக்கில் நமக்கு அப்ளிகேஷன் போடுவாங்க. அவங்களோட போட்டி போட்டு ஒரு தேர்வுக்கு தயாராகி வெற்றி பெறுறோமா? அப்போ நமக்கு ஒரு வலிமையான நெஞ்சு வேணுமா? இப்போ வலிமையான நெஞ்சு. அப்போ வல்லினம் 6ம் மார்பில் பிறக்கும். வல்லினம் 6ம் மார்பில் பிறக்கும். அவ்வளோதான். அப்போ உயிரெழுத்துக்கள் 12, இடையின எழுத்துக்கள் 6ம் கழுத்தில் பிறக்கும். வல்லினம் 6ம் மார்பில் பிறக்கும். மெல்லினம் 6ம் மூக்கில் பிறக்கும். இடையினம் எங்கே பார்த்தோம்? இங்கே அதுவும் கழுத்தில் பிறக்கும். புரியுதுங்களா? அப்போ இதை நான் இவ்வளோ நேரம் சொன்னதை நன்னூலார் 2 லைனில் சொல்லிட்டு போயிட்டார். பாருங்க, ஆவி இடைமை இடமிடரு ஆகும். ஆவினா என்னது? உயிரெழுத்து. இடைமைனா இடையினம்.
இடமிடரு இடப்பிறப்பாக மிடரு மிடருனா கழுத்தில் பிறக்கும் கழுத்தில் பிறக்கும். மேவும் மென்மை. ஸோ மென்மைனா மெல்லினம் மெல்லினம் ஆறும் மூக்கு மூக்கில் பிறக்கும். அதே மாதிரி பாருங்க உரம் பெறும் வன்மை. உரம் அப்படின்னா மார்பு மார்பில் பிறப்பது வன்மை. வன்மைன்னா என்னது வல்லினம். நான் இவ்வளவுதான் சொன்னதை 2 இலையில சொல்லிட்டு போயிட்டார். அப்ப ஆவி இடமை இடமிடரு ஆகும். ஆவியும் எழுத்தும் இடமை இடைநிலத்தும் இடப்பிறப்பாக மிடரு கழுத்தில் பிறக்கும். மேலும் மென்மை மெல்லினம் ஆறும் மூக்கில் பிறக்கும். உரம் பெறும் வன்மை. உரம்னா மார்பில் பிறப்பது வன்மைனா வல்லினம். ஸோ நன்னூல் விதி 75ல் இது தெளிவாக சொல்றாங்க. பாருங்க கீழே பாருங்க. உரம்னா மார்பு மிடரு கழுத்து. இதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்விகள். மிடரு கழுத்து உரம் மார்பு இதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்விகள். கடந்த தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள். தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப இப்போ என்ன பார்த்தோம்? முதல் எழுத்துக்களோட இடப்பிறப்பு, அதாவது தலை மூக்கு கழுத்து மார்பு. தலை மட்டும் சொல்லாம போட்டுனா மூக்கு சொன்னேன் கழுத்து சொன்னேன் மார்பு சொன்ன தலை மட்டும் சொல்லாது. தலை அப்படிங்கிறது ஆயுதத்து மட்டும் அங்கு பிறக்கும். ஸோ அதை தனியாக பார்க்கலாம். தலையில் பிறப்பது ஒரே ஒரு எழுத்து தான். இது இடப்பிறப்பாக பிறப்பது ஆயுதெழுத்து. அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது முதல் எழுத்துக்களோட முயற்சி பிறப்பு. முயற்சி பிறப்புனா என்ன சொல்லியிருந்தேன்? எழுத்துக்கள் வெளிவரும் இடம். அதுக்கு இன்னொரு பேர் ஒளி அணுக்கள்னு சொல்லியிருந்தேன்னா எதெல்லாம் சொல்லலாம்? எல்லாமே உதடு பல் நாக்கு மேல்வாய். என்ன சொன்ன? உதடு பல் நாக்கு மேல்வாய் சொல்லியிருந்தேன்னா அன்னம். மேல்வாய்க்கு இன்னொரு பேர் அன்னம் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த முதல் எழுத்துக்கள் பார்த்தோமா? முதல் எழுத்துக்கள்லாம் எழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18. இது 6ம் எப்படி வெளியே வருது? இந்த உதடு வாய்ப்பல் இது மூலமாக எப்படி வெளியே வருது அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறது முதல் எழுத்துக்களோட முயற்சி பிறப்பு. முதல் எழுத்துக்களோட முயற்சி பிறப்பு பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ் சொல்கிறேன், கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ படிக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல உர அப்படின்னா தொடுதல். நன்னூல் விதியில் வரும். இது கொஞ்சம் தெளிவாக பார்த்துச்சுங்க. உர அப்படின்னா என்னது? தொடுதல். உரைய அப்படின்னா பொருந்துதல். அதே மாதிரி இப்போ பாருங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நாக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து மேல்வாய்னு வச்சுக்கோங்க. இது நாக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே சிறு நாக்கு இருக்குல்ல, அங்கே ஆரம்பிக்குதா? அப்போ இது மேல்வாய். மேல்வாயில் இந்த நகக்கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல்கள், மேல்வாய் பல்கள்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நாக்கு, புரியுதுங்களா? இது இந்த சிறுநா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்போ இந்த சிறுநா, அதாவது நாக்கும் மேல்வாயும் முதல்ல ஆரம்பிக்குது இல்லை, சிறுநாக்கிட்ட ஆரம்பிக்கல, அது முதல் பகுதி. அதே மாதிரி இது இடைப்பகுதி, இது நுனிப்பகுதி, புரியுதுங்களா? அதே மாதிரி இது நாக்குன்னு வச்சுக்கோங்க. நாக்கு எங்கே ஆரம்பிக்குதோ இது முதல் பகுதி, இடைப்பகுதி, நுனிப்பகுதின்னு வச்சுக்கலாம், புரியுதுங்களா? இப்போ முதல் பகுதி, இடைப்பகுதி, நுனிப்பகுதி. மேல்வாயோட நுனிப்பகுதியில் புரியுதுங்களா மேல்வாய் பொருட்கள் ஆரம்பிக்கும். இப்போ பல்லின் அடின்னு சொல்லுவாங்க. மேல்வாய், அதாவது அன்னம் எங்க முடியுதோ அங்கிருந்து மேல்வாய் பல் ஸ்டார்ட் ஆகுமா? அப்ப பல் அடின்னு, மேல்வாய் பல் அடின்னு சொல்லுவாங்க. அடி முதல் எல்லாமே என்னது? முதல் ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குதோ அதான் அடி அல்லது முதல்னு சொல்லுவாங்க. தெளிவா புரிஞ்சுட்டீங்களா? எப்ப சிறுநாக்கு எங்க இருக்கோ அங்க ஆரம்பிக்கிற இடம் முதல் பகுதி, நாக்கு அல்லது மேல்வாய். அப்படியே வருதுங்களா? இது அப்படியே மேல்வாய் வந்து இங்க மேல்வாய் பல், இங்க மேல்வாய்ப்பல் நகக்கண் இருக்குல்ல, அது வந்து மேல்வாய்ப்பல் நினைச்சுக்கோங்க. மேல்வாய்ப்பல் இப்போ நகக்கண் ஆரம்பிக்கிற இடம் இருக்குல்ல, அது மேல்வாய்ப்பலோட அடிப்பகுதி, மேல்வாயோட நுனிப்பகுதி. இதே நாக்கு, இது வந்து நாக்குன்னு வச்சுக்கோங்க. இது எங்க ஆரம்பிக்குதோ இது முதல் பகுதி, இது நுனிப்பகுதி, இசை இடை நுனி, புரியுதுங்களா? இதுதான். அப்போ முதல் இடை நுனினா எங்கேன்னு தெரியுதா? முதல் பகுதி அப்படின்னா சிறுநாக்கு இருக்கிற இடம் அதான், புரியுதுங்களா? ஸோ அதை தெளிவாக இது பண்ணீங்கன்னா இந்த விதியை ஈஸியாக படிச்சிடலாம். அப்போ இப்போ போகலாமா? இப்போ முதல் எழுத்துக்களோட என்ன பார்த்தோம்? முயற்சி பிறப்பு. முதல் எழுத்துக்கள் முயற்சி பிறப்பு. அதில் முதல்ல பார்க்கறது நாம உயிரெழுத்துக்கள் 12ஓட முயற்சி பிறப்பு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்க, அதே மாதிரி இந்த வார்த்தையை பார்த்துங்க. உரைய. உரனா தொடுதல், உரையனா பொருந்துதல். இந்த வார்த்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்க, முதல்ல ஆ எல்லாமே வாய்க்குள்ளைங்க. தலை மூக்கு கழுத்து மார்பு கிடையாது. எல்லாம் உதடுக்குள்ள. என்ன ஆ சொல்லுங்க. ஆ. அப்ப நீங்க ஆங்கிறப்ப வாயை திறந்து ஒலிக்கிறீங்களா? அப்ப ஆ என்பது வாயை திறந்து ஒலிப்பதால் உருவாகிறது. அவ்வளவுதான். ஆகிய இரண்டு எழுத்துக்களும் வாயை திறந்து ஒலிப்பதால் உருவாகிறது. இது பல முறை கேட்கப்பட்ட கேள்வி. அங்காப்புன்னு என்னது? வாயை திறத்தல். அப்ப முயற்சியுள் அங்காப்புடைய. முயற்சி பிறப்பில் என்பது அங்காப்பு, வாயை திறப்பதால் உருவாகிறது. இது பல முறை கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ சில கொஸ்டின்ஸ்லாம் மீண்டும் ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்கலாம். இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்காப்புன்னு என்ன மைண்ட் நல்லா ஏற்றிக்குங்க. வாயை திறத்தல். விதி வந்து நன்னூல் 76 சொல்லுது. என்பது வாயை திறந்து ஒலிப்பதால் உருவாகிறது. வாயை திறந்தலுக்கு இன்னொரு பெயர் அங்காப்பு. அதே மாதிரி பாருங்க, அடுத்து பாருங்க. என்ன சொல்லுங்க? சொல்லி பாருங்க. அதாவது
மேல் அதாவது அன்னமும் நாக்கும் டச் ஆகுது. இ ஈ ஏ ஏ ஐ சொல்லி பாருங்க. அதாவது நாக்கோட முதல் பகுதியும் அதாவது ஓரங்கள் என்ன சொல்றாங்கன்னா இவை வாயை திறப்பதோடு, வாயை திறந்துட்டேன், மேல்வாய்ப்பல்லை நா விளிம்பு நாவின் ஓரங்கள் தொடுவதால் உரைய தொடுவதால் தோன்றுகிறது. அப்ப அதாவது மேல்வாய்ப்பல்லின் அடி முதல் அதாவது மேல்வாய்ப்பல்லை நாவின் ஓரங்கள் ஐ சொல்லுங்க, நாவின் ஓரங்கள் தொடுவதால் தோன்றுகிறது. அதான் அப்ப ஐ ஐந்தும் வாயை திறப்பதோடு அங்காப்போடு மேல்வாய்ப்பல்லை நாவின் ஓரங்கள் அதாவது முதல் ஓரங்கள் நா விளிம்பு முதல் ஓரங்கள் தொடுவதால் தோன்றுகிறது. பாருங்க இதுக்கான நன்னூல் விதி பார்க்கலாம். ஐ அங்காப்போடு அன்பல் மேல்வாய்ப்பல்லை முதல் நாவின் முதல்னா எங்க ஆரம்பிக்குதோ அங்க விளிம்பு ஓரங்கள் விளிம்பு உரை, இந்த விளிம்பு இந்த உரை தொடுவதால் தோன்றும். புரியுதுங்களா? மீண்டும் ஒரு தெளிவாக சொல்லணும் பாருங்க. பாருங்க ஐ அங்காப்போடு வாயை திறப்பதோடு அன்பல் மேல்வாய்ப்பல்லை முதல் நாவின் முதல் பகுதியோட விளிம்பு ஓரங்கள் விளிம்பு பிளஸ் உரை தொடுவதால் தோன்றும். நன்னூல் விதி 77 நம்ம சொல்லுது. அடுத்தது பாருங்க உ ஊ ஓ ஓ ஆவ் சொல்லி பாருங்க. உ ஊ ஓ ஓ ஆவ் பாருங்க. சொல்றப்ப உதடுகள் குவிந்து ஒலிப்பதா, நல்லா குவிந்து ஒலிப்பதா, அப்ப உதடுகள் குவிந்து ஒலிப்பதால் உருவாகிறது. புரியுதுங்களா? அப்ப உ ஊ ஓ ஆகிய 5 எழுத்துக்களும் உதடுகளை குவித்து ஒலிப்பதால் உருவாகிறது. அப்ப சிம்பிள் விதி உ ஊ ஓ இதழ் குவிவே. நன்னூல் விதி 78. அப்ப உ ஊ ஓ ஆவ் இதழ் குவிவே. அப்ப முதல் எழுத்துக்கள உயிரெழுத்துக்களோட இடப்பிறப்பும் பார்த்தாச்சு, முயற்சி பிறப்பும் பார்த்தாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா மெய்யெழுத்துக்களோட முயற்சி பிறப்பு நம்ம பார்க்க போறோம். முதல் எழுத்துக்களோட முயற்சி பிறப்புல ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் பார்த்தாச்சு. அடுத்தது உயிரெழுத்துக்களோட முயற்சி பிறப்பு பார்த்தோம். அதுக்கப்புறம் மெய்யெழுத்துக்களோட முயற்சி பிறப்பு பார்க்குறோம். முதல்ல பார்க்க போறது அந்த இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு பார்க்க போறோம். பாருங்க இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு. இதுல இந்த எழுத்தை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். மூணு இது இக்கு சொல்லுங்க. இக் இச் இட் சொல்லுங்க. இக் இச்சு இட்டு. இந்த 3 வார்த்தை மட்டும் சொல்லுங்க. இக்குங்கிறப்ப நாக்கோட முதல் பகுதியும் அந்த மேல்வாயோட முதல் பகுதியும் தொடுதா? இக் கரெக்டானே? அதே மாதிரி இச்சு சொல்லுங்க. இச்சு சொல்றப்ப நாக்கின் நடிப்பகுதியும் மேல்வாயோட நடுப்பகுதியும் தொடுதா? பொருந்தல, தொடுது. அதே மாதிரி இட்டு சொல்லுங்க. நாவின் நுனிப்பகுதியும் மேல்வாய் அன்னத்தோட முதல் பகுதியும் தொடுதா? அவ்வளவுதான். அப்ப முதல் இடை கடை இதுல பாருங்க இக்கு இச்சு இட்டு, இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு. முதல் இடை நுனி தொடுதல் எது? நாவும் அன்னமும். அவ்வளவுதான், விதி முடிஞ்சது. நாவும் அன்னமும் தொடுது. முதல் பகுதியை தொட்டுச்சுன்னா இக்கு இங்கு, இடைப்பகுதியை தொட்டுச்சுன்னா இச்சு இஞ்சு, நுனி பகுதியை தொட்டுச்சுன்னா இட்டு இன்னு. கடைன்னு சொல்லலாம், பிராக்கெட் போட்டு நுனி போட்டுங்க. அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்பனா அன்னம் தொடுது. முதல் பகுதினா இக்கு இங்கு, இடைப்பகுதினா இச்சு இஞ்சு, நுனி பகுதி அப்படின்னா இட்டு இன்னு. புரியுதுங்களா? அதான் நமக்கு விதியா வந்திருக்குது. புரியுதுங்களா? இக்கு இங்கு இவ்விரு மெய்களும் நாவின் முதல் பகுதியும் அன்னத்தை தொடுவதால் தோன்றுகிறது. அதே மாதிரி இச்சு இஞ்சு இவ்விருமைகளும் இடைனா நடு அன்னத்தை தொடுவதால் தோன்றுகிறது. இட்டு இன் இவை நாவினது நுனி அன்னத்தின் நுனியை தொடுவதால் தோன்றுகிறதா? அவ்வளவுதான். இப்ப பாருங்க நன்னூல் விதியில பார்த்தலாம். பாருங்க ககவும் அப்படின்னா இங்க மீனிங் என்னன்னா, இந்த இடத்துல இக்கு இங்கு இருக்குன்னு அர்த்தம். இக்கு இங்கு. சஜவும் அப்படின்னா இச்சு இஞ்சு. டனவும் அப்படின்னா இட்டு இன்னு இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆறாவது வச்சிருக்காங்க பாருங்க. இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு. பாருங்க முதல் இடை நுனி பிரிச்சுக்கோங்க. முதல் இடை நுனி அன்னம், நாவும் அன்னமும். உரை என்னது? தொடுவதால் வருமே. அப்ப நாவும் அன்னமும் முதல் பகுதியை தொட்டுச்சுன்னா இக்கு இங்கு, இடைப்பகுதியை தொட்டுச்சுன்னா இச்சு இஞ்சு, நுனி பகுதியை தொட்டுச்சுன்னா இட்டு இன்னு. புரியுதுங்களா? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு
டெட் எக்ஸாம் 2016 2017 கேட்கப்பட்ட கேள்வி. இது அப்படியே பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க. இந்த வினா வந்து பொறுத்துகளை நமக்கு கேட்கப்பட்டது. ஸோ நன்னூல் விதி 79. அடுத்தது பார்த்தீங்கன்னா இத்து இந்து. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இத்து இந்து. சொல்லி பாருங்க. இத்து இந்து. இத்து மட்டும் சொல்லுங்க. இத்து பாருங்க. அப்ப இத்துன்னு சொல்றப்ப மேல்வாய் பல் இருக்கா, அந்த அடிப்பகுதியை நாவின் நுனி போய் பொருந்துதா? இத்து சொல்லுங்க. அப்ப மேல்வாய்ப்பல்லின் அடிவி இத்து. மேல்வாய்ப்பல் இதுதான். இது அன்னம் வச்சுக்கோங்க, இது மேல்வாய்ப்பல் வச்சுக்கோங்களேன். நாக்கோட நுனி போய் இத்துன்னு சொல்றப்ப பொருந்துதா? மேல்வாய்ப்பல்லின் அடியில் பொருந்துதா? அதான் சொன்னாங்க. அப்ப இத்து இந்து மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் தோன்றுகிறது. ஓகேவா? பாருங்க விதியில பாருங்க. அன் மேல்வாய் பல் அடி, பல்லின் அடிப்பகுதியை நா முடினா நாவின் நுனி உரையன்னு வச்சுங்க. இந்த இடத்துல உரைய தானா வரும். இத்து இந்து வரும். இந்த இடத்துல உரையன்னு வச்சுங்க. அப்ப இத்து இந்து வரும். அப்ப அன் பல்லடி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை நாவின் நுனி உரைய எனது பொருந்துவதால் தோன்றுவது இத்து இந்து. சொல்றது இது நன்னூல் விதி என்பது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்பு இம்மு சொல்லுங்க. இப்பு இம் சொல்லுங்க. அப்ப மேலுதடும் கீழுதடும் பொருந்துவதால் தோன்றுகிறதா? அப்ப மேலுதடும் கீழுதடும் பொருந்துவதால் தோன்றுகிறது. பாருங்க விதி. கீழ், மீனா மேல், கீழ்னா கீழ், இதழ் உரைய, இந்த யா போட்டுங்க. இதழ் உரைய பம்ம பிறக்கும். அதாவது பானா இப்பு இம்மும் பிறக்கும்னு அர்த்தம். பம பிறக்கும். சொல்றது இது நன்னூல் விதி 81. இப்ப இப்பு இம் மேலுதடும் கீழுதடும் பொருந்துவதால் தோன்றுகிறது. கீழ், இதழ் உரைய பம்ம ப இம் இப்பும் இம்மும் பிறக்கும். சொல்றது இது நன்னூல் விதி 81. அதே மாதிரி ஈ சொல்லுங்க. அதாவது இந்த ஈ சொல்லக்கூடாது. அப்படியே அடித்தொண்டை இழுந்து சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோமா? இங்கு பார்த்தோமா? என்ன சொன்ன? நாவின் முதல் பகுதியும், ஓகேவா, நாவின் முதல் பகுதியும் அன்னத்தின் முதல் பகுதியும் தொடுவதால் தோன்றுகிறதுன்னு சொல்றேன்னா, இங்க பாருங்க அதே சேம். இது நாவின் அடிப்பகுதியும் மேல்வாயின் அடிப்பகுதியும், நாவோட முதல் பகுதியும் மேல்வாயினா அன்னத்தோட முதல் பகுதியும் பொருந்துவதால் தோன்றுவது ஈ. புரியுதுங்களா? இந்த ஈ கிடையாது. இங்க என்ன சொன்ன? நாவின் முதல் பகுதியும் அன்னத்தின் முதல் பகுதியும் தொட்டுச்சுன்னா இங்கு. அதே நாவின் முதல் பகுதியும் அன்னத்தின் முதல் பகுதியும் பொருந்துச்சுன்னா தோன்றுவது என்ன சொல்லலாம்? அழுத்தி சொல்லுங்க. அடித்துணை இருந்து சொல்லுங்க. புரியுதுங்களா? அதான் சொல்லலாம் பாருங்க. அடினா அடியனம், நாவின் முதல் பகுதியும் அடியன்னம் அன்னத்தின் முதல் பகுதியும் உரைய யா தோன்றும். யா அப்படின்னா ஈ தோன்றும். சொல்றது இது நன்னூல் விதி 82. அடுத்து நம்ம பார்க்க போற அழுத்தி சொல்லுங்க. பாருங்க. இவை மேல்வாயை, அதாவது அன்னத்தை நாக்கின் நுனி தடவுவதால், நல்லா போய் வருடிட்டு வருதா, தடவுவதால் தோன்றுகிறது. புரியுதுங்களா? என்ன சொல்றாங்க? இவை மேல்வாயை நாவின் நுனி தடவுவதால் தோன்றுகிறது. இப்ப பாருங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. நில் சொல்றப்ப நாக்கு அப்படியே மேல் அன்னத்துல போய் அப்படி தடவிட்டு வருதா? அதான் சொல்றாங்க பாருங்க. அன்னம் நுனினா அன்னத்தை நாவின் நுனி வருடனா தடவுவதால் அப்படின்னா இல்லும் தோன்றும். சொல்றது இது நன்னூல் விதி 83. அன்னம் மேல்வாயை நுனினா நாவின் நுனி வருட தடவுவதால் தோன்றுவது பாருங்க. இந்த இல் ஸோ நம்ம இது வந்து விதியிலேருந்து தான் போக முடியும். நம்ம சொல்லி நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. விதியிலேருந்து போனால் ஈஸியாக இருக்கு நமக்கு. புரியுதுங்களா? சிம்பிள் பாருங்க. இது எப்படி தெளிவாக சொல்ல பாருங்க. விளிம்பு, நாவின் ஓரங்கள் வீங்கி தடித்து. ஸோ இதுதான் ரெண்டுக்கும் பேஸ். அதாவது இந்த இல்லுக்கும் பேஸ். அப்ப நாவின் ஓரங்கள் வீங்கி, நாவிளிம்பு வீங்கி, நாவின் ஓரங்கள் தடித்து, அன்பல்னா மேல்வாய்ப்பல்லின் முதல் பகுதியை, நாவின் ஓரங்கள் தடித்து அன்பல் முதல் மேல்வாய்ப்பல்லின் முதல் பகுதியை ஒற்றவும்னா நெருங்குவதால் தோன்றுவது இந்த லகாரம். நெருங்குச்சுன்னா தோன்றுவது இந்த இல். அதுக்கு தான் இந்த பேர் என்னது? ஒற்ற லகரம் சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ஒற்ற லகரம். புரியுதுங்களா? இது சொன்னாங்க
நாவின் ஓரங்கள் தடித்து, நாவிலிம்பு வீங்கி, அன்பல் முதல், மேல்வாய்ப்பல்லின் முதல் பகுதியை ஒற்றவும், நெருங்குச்சுனா தோன்றுவது என்ன சொல்லலாம், இந்த இல். அப்ப ஒற்றலகரம். புரியுதுங்களா? அதே சேம் அதே தான். நா விளிம்பு வீங்கி, நாவின் ஓரங்கள் தடித்து, அன்னம் மேல்வாயை, மேல்வாயை வருடவும், தடவுச்சு அப்படின்னா தோன்றுவது இந்தியில். அப்ப இதுக்கு பேரு வருடலகரம். சேம் அதே தான். நா விளிம்பு வீங்கி, அன்னம் மேல்வாயை வருடவும், தடவுச்சுனா தோன்றுவது இந்த லகரம். அதுக்கு பேர் என்னது, வருடலகரம். புரியுதுங்களா? இப்போ இந்த இல் புரியுதுங்களா? இப்போ நம்ம விதியை போயிடலாமா? விதி இருந்து ஈஸியாக இருந்துச்சுல பாருங்க. இந்த இல் இருக்கா, இது மேல்வாய் பல்லினடியை, மேல்வாய் பல்லினடி நாவின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் தோன்றுவது. அப்ப இதுக்கு என்ன பேரு, இதுக்கு பேரு ஒற்றலகரம். ஒற்றலகரம். இதே இந்த இல் பாருங்க, மேல்வாயை, மேல்வாய் நாவின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் தோன்றுவது. அப்ப இதுக்கு என்ன பேரு, இந்த இலுக்கு வருடலகரம். வருடலகரம். அப்ப இந்த இல், இந்த ஒற்றலகரம், வருடலகரம், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம விதியிலிருந்து நம்ம எடுக்க முடியும். சொல்லி நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, விதியிலிருந்து ஈஸியாக எடுத்துடலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ. யூ சொல்லுங்க. யூ. யூ அதாவது கீழுதட மேல்வாய் பல்பை பொருந்துதா. யூ. யூ சொல்லுங்க. கரெக்ட் தானே? இப்ப கீழுதட மேல்வாய் பல் பொருந்துவதால் தோன்றுகிறது. அவ்வளவுதான், சிம்பிள். இவ் அப்படின்னா மேல்வாய், மேல்வாய் பல்லை கீழுதடு பொருந்துவதால் தோன்றுகிறது. அவ்வளவுதான். மேல்வாய் பல்லை கீழுதடு பொருந்துவதால் தோன்றுகிறது. பாருங்க, மேற்பல், மேல்வாய்ப்பல், இதழ், உர. அப்ப இந்த இடத்துல கீழ்ங்கிற வார்த்தை சேர்த்துங்க. கீழ் இதழ் உரைய, உர இந்த இடத்துல உரையன்னு வச்சுங்க. உரைய மேவிடும் வவ்வே, வவ்வேனது இவ் தோன்றும். அப்ப மேற்பல் கீழ் இதழ், கீழ்ங்கிற வார்த்தை சேர்த்துக்குங்க. மேற்பல் கீழ் இதழ் உரைய மேவிடும் வவ்வே, வவ்வேனது இவ் தோன்றும். அப்ப மேல்வாய்ப்பல்லை கீழதோடு பொருந்துவதால் தோன்றுவது இவ். அடுத்து பாருங்க, இற்று இன்னு. இற்று இன்னு லாஸ்டா பார்க்க போறது. இற்று இன்னு, இந்த ரெண்டு சொல்லி இன் வேணா, இற்று சொல்லுங்க. இற்று. இற்று. அப்ப இந்த மேல்வாய் இருக்குல்ல, இந்த அன்னத்தை நாக்கின் நுனி பொருந்துது, மிகவும் பொருந்துதா, நல்லா போய் பொருந்துதா, உட்காருதா. இட்டுங்கிறப்ப போய் நல்லா உட்காருதா. அப்ப மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், மிகவும் பொருந்துவதால் தோன்றுவது இற்று இன்னு. புரியுதுங்களா? மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் தோன்றுவது இற்று இன்னு. விதி பாருங்க. அன்னம் மேல்வாயை நுனினா, நாவின் நுனி, நனி உரின், நனினா மிகவும், மிகுதியாக, மிகவும் உரின் பொருந்துவதால் தோன்றுவது இற்று இன்னு. புரியுதுங்களா? அப்ப இற்று இன்னுன்னா மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் தோன்றுகிறது. அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன பார்த்தோம் இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா, முதல் எழுத்துக்களோட இடப்பிறப்பு மற்றும் முயற்சி பிறப்பை கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக தலை மட்டும் சொல்லனா, தலை மட்டும் எங்கே பிறக்குன்னு சொல்லனா பாருங்க, அதுக்கும் இருக்கு பாருங்க. அப்போ சார்பெழுத்துக்களோட இடப்பிறப்பு மற்றும் முயற்சி பிறப்பு பார்க்குறோம். சார்பெழுத்துக்களோட இடப்பிறப்பு மற்றும் முயற்சி பிறப்பு பார்க்குறோம். சார்பெழுத்துக்கள் ஆயுதம் அப்படிங்கிறது, ஆயுதத்துங்கிறது சார்பெழுத்து. கடந்த வகுப்பில் பார்த்தோம். அந்த எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கும். அப்ப ஆயுதத்தோட இடப்பிறப்பு அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா தலை. அதே மாதிரி முயற்சி பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படின்னா சொல்லுங்க. ஹக். ஹக். அக்க என்ன சொன்னா, வாய் திறந்து ஒழிக்கிறீங்களா. அப்ப முயற்சி பிறப்புன்னு சொன்னா அதுக்கு பேரு அங்காப்பு. புரியுதுங்களா? அங்காப்பு. அங்காப்பன்னு என்ன சொல்லியிருந்தேன், அங்கப்பன்னு என்ன சொல்லியிருந்தேன், அங்காப்பன்னு என்ன சொல்லியிருந்தேன், வாயை திறந்தொழிப்புதான் சொல்லியிருந்தேனா, வாயை திறந்தொழிப்புன்னு சொல்லியிருந்தேனா. அங்காப்பு, அங்காப்பன்னு சொல்லியிருந்தேன். அங்காப்பு அப்படின்னா வாயை திறத்தலா. அப்ப ஆயுதெழுத்து இருக்குல்ல, ஆயுதெழுத்தோட இடப்பிறப்பு தலை, முயற்சி பிறப்பு அங்காப்பு. அதே மாதிரி சார்பெழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள் என்ன, சார்பெழுத்து எப்படி உருவாச்சு, முதல் எழுத்துக்களை சார்ந்துருவதால் அது சார்பெழுத்துன்னு சொன்னோமா. அப்ப சார்பெழுத்துக்கள் யாவும் அனைத்தும் என்னது, இந்த முதல் எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள் இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல, இந்த லாஸ்டா பார்த்த அந்த முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடப்பிறப்பு மற்றும் முயற்சி பிறப்பிலேயே தோன்றும். புரியுதுங்களா? அப்ப ஆயுதெழுத்து சார்பெழுத்துல ஆயுதெழுத்து மட்டும் இடப்பிறப்பாக தலை, முயற்சி பிறப்பாக வாயத்திறத்தலில் தோன்றும். மற்ற அனைத்து சார்பெழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் தோன்றிய இடப்பிறப்பு மற்றும் முயற்சி பிறப்பிலேயே தோன்றும். அதுதான் இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க. விதியிலேயே பார்த்தலாம். ஆயுதத்துக்கு இடம் தலை, அங்காப்பு முயற்சி, அங்கா முயற்சி.
ஆயுதத்துக்கு இடப்பிறப்பாக தலையில் பிறக்கும். அங்காப்பனா முயற்சி பிறப்பாக இருக்கும். சார்பெழுத்து தேனவுனா சார்பெழுத்துக்கள் அனைத்தும் முதல் அணைய முதலெழுத்துக்கள் எங்க தோன்றுச்சோ அங்கேயே தோன்றும். முதலெழுத்துக்கள் தோன்றிய இடப்பிறப்பு மற்றும் முயற்சி பிறப்பிலேயே தோன்றும். சொல்றது எதுனா நன்னூல் விதி 87. ஓகேவா? அப்போ பாருங்க, இது எழுத்துக்களோட இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அப்படின்னு என்ன தெளிவாக விளக்கம் பார்த்தோம். ஓகேவா? கண்டிப்பாக இது நமக்கு ஒரு மதிப்பெண் தரக்கூடிய ஒரு கொஸ்டின் ஏரியா. இன்கேஸ் நமக்கு நன்னூல் விதியோட கேட்டுங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, மற்றும் ஒரு மதிப்பெண் தரக்கூடிய இலக்கண பகுதியில் மீண்டும் காண்போம். நன்றி, வணக்கம்.